ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நாங்கள் ரெண்டு பிரச்சனையும் பார்க்குறோம். தமிழ்நாட்டின் பிரச்சனைக்கு பேர் திமுக, இந்தியாவின் பிரச்சனைக்கு பேர் பாஜக. இதை தீர்ப்பதே, இதை மாற்றுவதே தீர்வு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்ன்றதை தாண்டி விஜய் சாருக்கு ஒரு டிசர்விங் ஃபேர்வெல். உலகத்தோட நம்பர் 1 நாடுன்னு சொல்லக்கூடிய அதோட அதிபர் வந்தால் என்ன ஒரு ரிசீவன்ஸ் கொடுப்பாங்களோ, என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்குமோ, அதை ஒரு நாளைய தமிழகத்தின் முதல்வருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும். அதுதான் அதனுடைய மைய கருத்தா இருந்தது இல்லையா? நம்ம யோசிக்கும் போது அரசியலுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்றது உண்மையாவே சம்மந்தம் இருக்கா? கடைசியா எந்த தலைவன் சொன்னான் அணிலேன்னு கிண்டல் பண்ணு, ஒரு கூட்டத்தை தற்கூரின்னு சொல்லி கொடுக்குற தலைவர்கள் மத்தியில மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்றதுக்கு ஒரு தலைவன் தேவைப்படுது. நவீன் சக்கரவர்த்தி ஏற்கனவே பேசியிருந்தார் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதை எதிர்க்குது அப்படின்றது பார்க்குற காங்கிரஸ்குள்ளேயே ஒரு பிளவை உண்டு பண்ணிட்டார் விஜய். அந்த கட்சி வளர்ச்சிக்கோ அந்த கட்சிக்கு நடந்த துரோகங்களோ எல்லாருக்கும் நினைவு இருக்கும். இந்த 10 வருஷத்துல திமுக என்ன பெருசா செஞ்சிட்டீங்க? 2021 வரைக்கும் 2021 என்ன கொடுத்தீங்க? இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றது மத்தியில் அவங்க மைனாரிட்டியா இருக்கும்போது மட்டும்தானா? மாநிலத்தில் நீங்க மைனாரிட்டியா இருக்கும்போது கிடையாதா? இல்ல, நீங்க கேட்குறீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அப்படி அவர் பேசலையே. அவருக்கு தெரியும்னு சொல்றேன். தமிழ்நாடு தான் நம்பர் 1 போலீஸ் கஸ்டோடியல் டெத். குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 40% அதிகரிச்சிருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 109% அதிகரிச்சிருக்குன்னா இதெல்லாம் நீங்க எப்படி மறுக்க முடியும்? நீங்க கூட்டணியில் இருந்தாலும் பேசிதான் ஆகணும். மக்கள் மேல இதையும் சொல்லுங்க. தனிக்காட்டு ராஜாவா தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாரு இல்லையா? இங்க இதுல கடன் இல்லையா? எஸ்ஐஆரை எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதான்னு ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள போய் நின்றுட்டு இவங்க கபடி ஆடிட்டு இருந்தாங்க. அடிப்படையில் எஸ்ஐஆரை எதிர்க்க முடியாதுன்றது தான் ஒரு படிச்ச புரிதல். அப்புறம் எதுக்கு போராட்டம்? பொதுமக்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, அப்ப இதுக்கு எங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுங்கன்னு கேட்கிறோம். வெறும் போராட்டம் பண்ணல, கோர்ட்டுக்கு போறோம், தீர்வு வாங்கி வந்துட்டோம். 2004லயும் 2009லயும் ஜெயிச்ச திமுக 2011 தோக்குறதுக்கு காரணம் அந்த இடத்துல நடந்த எஸ்ஐஆர். அந்த தீவிர திருத்தத்துல நிறைய பேரை நீக்கினாங்க. அது எல்லாமே திமுக ஓட்டு போட்டாங்களோன்ற சந்தேகம் அப்புறம் அப்ப இதுல நீங்க பண்ற அரசியல் வேற, நாங்க பண்ற அரசியல் வேற. எங்களுக்கு ஒரு உண்மையான வாக்கு பறிபடக்கூடாதுன்றத எங்களுடைய கவனம். நாங்க அதுக்கு தான் அரசியல் பண்றோம். நீங்க எதுக்கு பண்றீங்கன்ற எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது பாருங்களேன். யார் ஆட்சியில் இருக்கும்போது பாருங்களேன், கோயம்புத்தூர் குண்டா இருக்கட்டும், இல்லை இந்த 2021 அப்புறமா கோயம்புத்தூர்ல ஏற்பட்ட பதட்டமா இருக்கட்டும், இல்லை இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவா இருக்கட்டும், ஏங்க எப்போ பார்த்தாலும் வருது இவங்க இருக்கும்போது? ஏங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வருது? நல்ல பேர் மட்டும் பெத்த பேர் வச்சிங்களே, சமூக நீதி ஹாஸ்டல்னு பேர் வச்சிங்களே, சோறு வச்சிங்களா? சாப்பாடு சரியில்லை, சாப்பாட்டில் பாட்டிலோடு கிடக்குது, புழு இருக்குன்னு அழுகுறான் காலேஜ் படிக்கிற பையன். அவன் எங்கே போய் சாப்பிடுவான்? அம்மா உணவும் எங்கே போச்சுன்னு தெரியாது, அம்மா பஸ் எங்கே போச்சுன்னு தெரியாது, அம்மா கிளினிக் எங்கே போச்சுன்னு தெரியாது, அம்மா பஸ் காணும், அம்மா போலீஸ் வண்டியை காணும். ஆனால் புது பேரில் இவங்க வேற மாதிரி வைப்பாங்க அதே திட்டம். அப்போ இந்த நேம் அண்ட் கிளச்சர் அரசியல் கூட நீங்கள் முதல்ல பேசாதீங்க. உங்களுக்கு அதுக்கு உரிமையே கிடையாது. இப்போ கூட நீங்கள் விசிகா திருமாவளவன் அவர்களை பற்றி பேசும்போது பெரிய அளவில் அப்போஸ் பண்ணி பேசல. திருமாவளவனுடைய அமைதி நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கெட்டவனின் செயலை விட ஒரு நல்லவனின் அமைதி கொடுமையானது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு அனந்தஜித் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசும் பிரதர். வணக்கம். வணக்கம். மலேசியாவே அல்லோலப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் அப்படின்றது நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது நிறைய கட்டுப்பாடு இருந்தது. அரசியல் பேசக்கூடாது, அரசியல் நிகழ்வா அது இருக்கக்கூடாது அப்படின்ற பல விஷயங்கள் தாண்டி கூட ஒரு மறைபொருளாக ஒரு விஷயம் பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தது. அந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல அந்த நிகழ்வை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்ன்றதை தாண்டி விஜய் சாருக்கு ஒரு டிசர்விங் ஃபேர்வெல். ஏன்னா இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு, மக்களை மகிழ்ச்சிருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு ஒரு ஃபேர்வெல் ஒன்று அதை தான் அந்த இடத்துல மக்கள் கொடுத்தாங்க. அதை தாண்டி என்னால் இன்னொரு விஷயம் என்ன பார்க்க முடியுதுன்னா, அப்படியே ஜாலியாக ஒரு சினிமா நடிகராக கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒருத்தர் இல்லை, அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, நிறைய மக்கள் கொடுத்துருக்காங்க, நான் திரும்ப கொடுக்கணும், நன்றி கடன்றது நன்றி சொல்கிறதுல இல்லை அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டோடு வராருன்னும் போது அந்த ஒரு கமிட்மெண்ட்டை மக்கள் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அது ஏன்ப்பா மலேசியா மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. எனக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம உலக தலைவர்கள் பல பேரை நம்ம இங்கே கொண்டாடுறதுக்கு காரணம் அவங்க நமக்கு எதுவும் செஞ்சதா இல்லை, அவங்க அந்த மக்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தாங்க, எவ்வளோ கமிட்டடாக இருந்தாங்கன்றது தான். அப்போ அந்த மாதிரி ஒரு தலைவர் இங்கே இருக்கும்போது அதே மொழி பேசக்கூடிய மக்கள் நம்ம எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி அப்படின்னா நமக்கான ஒரே அம்மா தமிழ். அப்போ அவங்களும் தமிழ் பேசுகிற மக்கள்னும் போது அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியுது, கனெக்ட் ஆகுறாங்க.
அதுதான் அந்த மக்களோட ரிசப்ஷனை தான் வந்து அந்த அரசாங்கமே காமிக்குது. ஒரு உலகத்தோட நம்பர் 1 நாடுன்னு சொல்லக்கூடிய அதோட அதிபர் வந்தா என்ன ஒரு ரிசீவன்ஸ் குடுப்பாங்களோ, என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்குமோ, அத வந்து ஒரு நாளைய தமிழகத்தின் முதல்வருக்கும் குடுக்குறாங்க அப்டின்னா, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் எப்படி அவங்கள வரவேற்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அதோட வெளிப்பாடு தான் அங்க இருந்த அந்த கொண்டாட்டமா இருக்கட்டும், அவருக்கு இருந்த மரியாதையா இருக்கட்டும். எஸ். இல்ல இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாரி ஒரு ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்றது அவரு வழக்கமா செய்யக்கூடிய ஒண்ணு. எப்பவுமே வந்து ஒரு மறைபொருளா தான் நெறைய விஷயங்கள சுட்டி காமிக்கிறார். அப்படி இது கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட என்ன சினி ஃபீல்ட் அப்படிங்கும்போது அவருக்கு அதுதான் நிறைவு மேடை அப்படிங்கும்போது, அந்த ஒரு கதை அப்படின்றதே வந்து ஒரு வலுவான அரசியலுக்கான ஒரு கருத்தாக்கம் இருக்கும் அப்படின்னு நெனச்சது. ஆனா ரொம்ப சாதாரணமா இ நம்ம வழக்கமா சொல்றோம்ல ஊர்ல எல்லாம் வந்து, "ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும்." அதுதான் அதனுடைய மைய கருத்தா இருந்தது இல்லையா? அது அழகா ஒரு ஸ்டோரியா சொல்லிட்டு போயிட்டாரு. நாம யோசிக்கும்போது அரசியலுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கும்? அப்படின்றது உண்மையாவே சம்மந்தம் இருக்கா? இல்ல அடிப்படையில வந்து இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த ஆடியோ லான்ச்சஸ் அப்பலாம் வந்து அவர் ஒரு முழு நடிகர். அப்ப வந்து அவர் ஒரு கட்சி தலைவர் கூட இல்ல. அப்போ அரசியல அவர் மத்த மேடைகள்ல பேசல. அந்த மேடைகள்ல அரசியல் புரியும்படி பேச வேண்டியதா ஒரு வேலை தேவை இருந்தது. அத பண்ணாரு. இப்ப இந்த மேடைக்கும், அதுக்கு முன்னாடி நடந்த ஆடியோ லான்ச் மேடைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த 2 வருஷ காலத்த நீங்க கணக்கு போட்டீங்கன்னா, என்னென்ன அரசியல் பேசணுமோ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான மேடை இருக்கு. அப்ப அந்த இடத்துலயும் போய் அது பூடகமா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ம். அந்த இடத்துல இப்ப அவர நான் எப்படி ஒரு இவால்வ் ஆயிருக்காருன்னு பார்க்குறேன்னா, ஒரு தலைவனா அந்த மக்களுக்கு, அவரோட தம்பி தங்கைகளுக்கு என்ன சொல்லிக் குடுக்கணும், அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி அவருக்கு இருக்கிறதா பார்க்குறேன். ம். ஒரு தலைவன் என்ன பேசுறான், என்ன சொல்லிக் குடுக்குறான்றத வச்சு தான் அவர் எந்த மாதிரியான ஆளுன்றத புரிஞ்சுக்க முடியும். வன்மத்தையும் காழ்ப்பையும் சொல்லிக் குடுக்குற தலைவர்கள், பொய் பேச சொல்லிக் குடுக்குற தலைவர்களுக்கு மத்தியில நல்லத நெனச்சு நல்லத பண்ணினா நீ நல்லா இருப்ப அப்படின்றது ஆமா உண்மைதான். நீங்க சொல்ற மாதிரி 2 வயசுல வீட்ல சொல்லிக் குடுத்த கதை தான் 2ஆம் கிளாஸ்ல பாட புத்தகத்துல வந்த கதை தான். மறந்துட்டோமே. மத்தவங்களுக்கு ஒரு நல்லது பண்ண வேண்டிய தேவை என்னன்ற வருது. ஏதோ ஒண்ணு பண்றதா இருந்தாலும், எனக்கு என்ன? ம். அதுல நான் ஏன் பண்ணணும்? இந்த 2 கேள்வி வந்து நிக்குது. அப்ப இந்த இடத்துல இத ஞாபகப்படுத்த வேண்டியது ஒரு அண்ணனோட கடமை. அரசியல் தான் இங்க 1000 மேடையில பேசுறோமே. அப்ப அந்த இடத்துல பேச வேண்டியது, கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கணும்னா மத்தவங்க நல்லா இருக்க வேண்டியது அவசியம்ப்பா அப்படின்னு புரிய வைக்கிறாரு. அதற்கு அன்னைக்கே எஃபெக்ட் தெரியுது. ம். அங்கவே அதுக்கு அடுத்த நாளே ட்ரெண்டான ஒரு நியூஸ் பார்க்குறேன். ஒரு அக்கா தங்கைகள் அவங்க வந்து மலைய தமிழர்கள் போல. அவங்க வந்து அவங்களோட வாலெட்ட மிஸ் பண்ணிடுறாங்க. அதில அவங்களோட எல்லா ஐடி ப்ரூஃப் எல்லாமே ரூவா எல்லாமே இருக்கு. அந்த ப்ரூஃப்ல வந்து அவங்க அட்ரஸ் வந்து அவங்க அப்பா அம்மா வீடு இருக்கு. இவங்க வேற எங்கேயும் தங்கியிருக்காங்க போல. அவங்க அந்த பர்ஸை யாரோ ஒருத்தர் தேடி கொண்டு போய் ஒரு தமிழராம் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு, அம்மா இந்த மாதிரி பர்ஸ் அங்கே இருந்துச்சு, அதில் இந்த அட்ரஸ் தான் போட்டுச்சு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அவர் எந்த ஒரு நன்றியோ எதையும் எதிர்பார்க்கல, நம்பர் கூட கொடுக்கலையாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா அந்த அக்காங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த பர்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க அதை எடுத்து ஒரு வீடியோவை போட்டு, நீங்கள் யார் எவருன்னு தெரியாது, ஆனால் அன்னைக்கு அங்கே அண்ணன் சொன்னது என்னன்றது என்னால் லைவாக புரிஞ்சிக்க முடியுது. ஓகே. இதுதானே லைவ் ப்ரூஃப். ஸோ நீங்கள் நல்லது நினைங்க, நல்லது பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த தலைவர்கள் கடைசியாக எந்த தலைவன் சொன்னான்? அணிலேன்னு கிண்டல் பண்ணு, ஒரு கூட்டத்தை தற்கூரின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுக்குற தலைவர்கள் மத்தியில் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறதுக்கு ஒரு தலைவன் தேவைப்படுது. ஸோ அதுதான் அவர் பேசியிருந்தார். ஆமாம், இந்த இடத்துல ஒரு தலைவனாக மாறிட்டார். இதனால் அரசியல் பேசிக்கிட்டு இருந்த ஒரு நடிகர் இப்போ மக்களுக்கு நல்லது சொல்ல வர ஒரு தலைவர் அப்படின்னு. எஸ். அதை தாண்டி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சில விஷயங்கள் பேசியிருந்தார். ஏன் திரைத்துறையிலிருந்து இங்கே வந்தேன் அப்படின்னா, அந்த 33 வருஷத்தை அடுத்த 33 வருஷம் நான் உங்களுக்காக பதிலுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் கடந்து கூட இன்னைக்கு திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவர அரசியல் பார்க்கும்போது, ஏற்கனவே ஈரோட்டில் விஜய் அவர்கள் பேசியிருந்தது, களத்தில் இல்லாதவங்க, களத்துக்கு வராதவங்க அப்படின்னு பேசினதுக்கு செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்கிறாரு, நாவடக்கத்தோட விஜய் பேசணும் அப்படின்ற பொருள்படும் விதமாக நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. ஏன்னா களத்தில் யார் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதிமுக களத்தில் தான் இருக்குது அப்படின்றத அவர் பதிவு பண்ணுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்லும்போது ஏதாவது பேர் சொன்னோமா? இல்லை, நாங்கள் ஒரு மார்க் வைக்கிறோம். அந்த மார்க்கில் நீங்களா வந்து நின்றுக்கிட்டு என்னதான் சொன்னார்னா நாங்கள் உங்களை முதல்ல மீன் பண்ணலை. உங்களை மீன் பண்ணுறதா இருந்தாலும் 3ஆவதாக உங்ககிட்ட வரும். முதல்ல களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்க நாங்கள் 2 பேரும் சொல்கிறோம். களத்தில் வந்து விஜய் சார் முகத்தை காட்டி பேசிட்டாரு பாடிட்டாருன்னு ஓட்டு வாங்கின 8% ஓட்டு வாங்கிட்ட ஒரு கட்சி இன்னைக்கு அப்படியே வந்து அணிலேன்னு பாட்டு பாடி கொண்டாடிட்டு இருக்கிறவங்க. இன்னொரு பக்கம் தமிழகத்துக்கே சம்மந்தம் இல்லாத பாஜக, திமுக எதிர்ப்பு, திமுக அவங்களை எதிர்த்த ஒரே காரணத்தால் இன்னைக்கு 3%லேருந்து 18% வந்து நிற்கிற ஒருத்தங்க. அதில் பாஜக தமிழகத்துக்கே சம்மந்தம் இல்லாதவங்க இவங்க தேவையே இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு தாவேக்காக தெளிவாக இருக்குது. அவங்களை அட்ரஸே பண்ணாமல் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம கடந்து போய்கிட்டு இருக்கும். முதல் வேலை இவங்க 2 பேரும் அட்ரஸ் பண்ணுறது இருக்குது. அதுக்கு நடுவில் அதிமுக வந்து நிற்கும்னா, அதிமுகக்கே இன்னைக்கு வந்து தாவேக்காவை எதிர்த்தா பேசுனா நம்ம லைம்லைட்டில் இருப்போன்ற ஒரு தேவை வந்து செல்லூர் ராஜு அண்ணன் உணர்றாரோ அப்படின்னு நான் பார்க்குறேன்.
ஓகே, அஃப்கோர்ஸ் நீங்களும் களத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் தான் போயிட்டீங்க. ஏன்னா ஜெயலலிதா அம்மா கொடுத்துட்டு போன ஓட்டு சதவீதம் என்ன, இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறீங்க? 24 தேர்தலுக்கு முன்னாடி எஸ்டிபிஐ மாநாட்டில் அண்ணன் என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு 24 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன நடந்துச்சு? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வைக்க வேண்டிய கணக்கு என்ன? வருவாரா வரமாட்டான்னு தெரியும், பாராமுகமாக 6 ஹவர் லேட்டாக வந்து உட்காந்த கூட்டணி மேடை என்ன? டெல்லிக்கு போகும்போது முகம் மறைச்சதுன்னு இதெல்லாம் கேட்டு ஒரு நேர்கோட்டில் அடிக்க பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க வந்து நிஜமாவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? எத்தனை பெல்ட்டில் எத்தனை தலைவர்கள் பிரிஞ்சு போயிருக்காங்க? திமுக எதிர்ப்பை பேசின ஒருத்தங்க திமுகவில் போய் நின்று எங்களுக்கு காப்பாற்ற ஆள் இல்லைன்னு சொல்லி சொன்னதா திமுக சேர்த்துக்கிட்டு சொல்கிறாங்க. எத்தனை பேர் பட்டியல் வேணும்? எல்லாமே கடந்த ஓராண்டில் நடக்குதுன்னா அப்புறம் அஇஅதிமுக தொண்டர்களுக்கு நீங்கள் நிஜமாவே அந்த ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறீங்களா? அவங்களுக்கு நீங்கள் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி அவங்கெல்லாம் எங்கே போய் வாக்கு செலுத்துன்னு தெரியாமல் ஒரு ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்கன்னு புரிஞ்சிக்க முடியலையா? அஇஅதிமுகவை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கடைசியாக வர்றோம். முதல்ல வந்து நின்று பதில் சொல்லுன்னா பதில் இதுதான். நீங்கள் சரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு டிட்டோரியேட்டிங் டிமினிஷிங் பார்ட்டியாக இருக்கும்போது திமுகவை எதிர்க்க ஆளுநர் நிலம் வந்தால் இந்த ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு வர வேண்டிய காரணத்துக்கு அதிமுக ஒரு பொறுப்பு. அதிமுக பலமாக இல்லாத ஒரு பொறுப்பு. அப்போ அஇஅதிமுக மேலேயும் பல குற்றச்சாட்டுகள். அப்போ என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லாமல் இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு தலைவன் எழுந்து வர வேண்டியதாக இருக்குது. அதுதான் நடக்குது. திரும்ப மலேசியாவில் ஒரு விஷயத்த வந்து கோட் பண்ணுறாரு. அவர் வந்து யாரோட கூட்டணி அப்படிங்கும்போது நம்ம தனியாக வந்தோம், மக்களோட தான் இருக்கோம் அந்த கூட்டணி அப்படின்றது. இதையும் பேசுவாங்க, அதையும் சொல்லிக்கிட்டார் அவரே. ஸோ சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்றது. அண்ட் அதை கனெக்ட் பண்ணி இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது ஈவன் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஏற்கனவே பேசியிருந்தார் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதை எதிர்க்குது அப்படின்றத பார்க்குறோம். காங்கிரஸ்குள்ளேயே ஒரு பிளவை உண்டு பண்ணிட்டார் விஜய் அப்படின்னு. ஸோ கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தென் இந்தியாவையே பிடிக்கிறதுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு பிளான் போடுறாங்க விஜய் அவர்களை வச்சு அப்படின்னு. இந்த கணக்குகள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது பேசப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு விஷயமும் இன்னும் அதை ஓப்பன் அப் பண்ணல அப்படிங்கும்போது இந்த நரேஷனா இல்லை இந்த வியூ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையில் எல்லா தெளிவான இருக்கும் அரசியல் தெளிவு இருக்குது. அந்த கட்சி வளர்ச்சிக்கோ அந்த கட்சிக்கு நடந்த துரோகங்களோ எல்லாருக்கும் நினைவு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து 1967 அவங்களை வீழ்த்தினதே திமுக. அதுக்கு நம்ம போக வேண்டாம், நமக்கு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி. நான் கேட்குறது 2011 எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? 2011 கூட்டணி பேரம் நடக்கும்போது கீழ்த்தளத்தில் கூட்டணி பற்றி பேசியிருக்கீங்க, மேல் தளத்தில் சிபிஎஸ் தான் நடந்துட்டு இருந்தது. 80 ஆரம்பித்து 60 சீட்டு கொடுத்து முடிச்சிங்க. இந்த 10 வருஷத்தில் திமுக என்ன பெருசாக செஞ்சிட்டீங்க? 2021 வரைக்கும் 2021 என்ன கொடுத்தீங்க? இன்னைக்கு 15 சீட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது மத்தியில் அவங்க மைனாரிட்டியாக இருக்கும்போது மட்டும்தானா? மாநிலத்தில் நீங்கள் மைனாரிட்டியாக இருக்கும்போது கிடையாதா? ஸோ முதல்ல அந்த கட்சி நலிவுட்டுறதுக்கு காரணம் யார்? இன்றைக்கி அந்த கட்சியோட சீட்டுக்கும் போதுமான வரவேற்பு இல்லாத காரணம் யார்? 3 ஃபார்முலா கொடுத்து ஒன்றுத்தையும் டிக் பண்ண மாட்டேன்னு நிற்கிறது யார்? அப்போ அந்த ஒரு அடிப்படை தார்மீகம் ஒரு மரியாதை கூட இல்லைன்னா ஒரு தேசிய கட்சி என்ன இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு பாஜக இருக்கிற என்ன விமர்சனம் இருந்தாலும் பாஜக இருக்கிற ஒரே மாற்றான கட்சி அவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நலிவுட்டு வைக்கலாமா? அது அந்த கட்சியை வீக் ஆகுதா இல்லையா? அது ஒரு கேள்வி. அப்போ அந்த கேள்வி அவங்களுக்கு இருக்காதா? இல்லை, நீங்கள் கேட்குறீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அப்படி அவர் பேசலையே. அவருக்கு தெரியும்னு சொல்கிறேன். அவரோட அதிகமாக தேசிய தலைவர்கள் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் வந்து எழுத்துற முடியும்னு சொல்ல முடியாது. பர்சனலாக கூட இருக்கலாம். அப்போ அந்த பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து மேபி அவங்க சில பேர் காம்ப்ரமைஸில் போகலாம். ஆனால் அந்த கட்சியே ஃப்ரெண்ட்ஷிப்காக தமிழ்நாடு காங்கிரஸ் இதை வந்து அப்போஸ் பண்ணுது. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது வந்து உத்தரப்பிரதேசத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுனுடைய கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இல்லை, தமிழ்நாடு வளர்ந்து தான் இருக்குன்றது வந்து இப்போது கட்சி சேர்ந்துமே பேச வேண்டிய ஒரு விஷயம் தானே. அது தனிநபர் தான் சொல்கிறாருன்னு ஏற்றுக்க முடியுமா? இல்லை, சில விஷயங்கள்லாம் வந்து உண்மை. அதெல்லாம் நீங்கள் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ தமிழகத்தில் வந்து கடன் சுமை அதிகமாக இருக்குது. தமிழகம் குற்றங்களில் பல இடங்களில் நம்பர் 1 இருக்குது. ப்ரோரேட்டா பேசிஸில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஜுவனைல் கிரைம்ஸ். தமிழ்நாடு தான் நம்பர் 1 போலீஸ் கஸ்டோடியல் டெத்து. தமிழ்நாட்டில் 190% வந்து போக்சோ குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. 103 கோடி ரூபா அதுக்கான இழப்பீடு அரசு கொடுத்துருக்கு. குழந்தைங்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 40% அதிகரிச்சிருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 109% அதிகரிச்சிருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் எப்படி மறுக்க முடியும்? நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் பேசி தான் ஆகணும். மக்கள் மேலே அக்கறை சொல்லுங்க. தனிக்காட்டு ராஜாவா தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாரு இல்லையா? எதில் கடன் இல்லையா? கடனில் தான் வளர்ந்துருக்கு. வேற எதில் வளர்ந்துருக்கு? ஒரு ஃபினான்ஸ் உங்கள் ஃபினான்ஸ் ஒயிட் பேப்பர் எப்போ கொடுப்பீங்க? கடனுக்கான ஒயிட் பேப்பர் எப்போ கொடுப்பீங்க? கேட்டால் A4 ஷீட் காட்டுறீங்க. வளர்ந்தா காட்டணும்ல. 55 வேலைக்கு ஒரு ப்ரைவேட் ஷூட் கம்பெனிக்கு 5500 கிராஜுவேட்ஸ் போய் நிற்கிறான் பொச்சம்பள்ளியில். MBBS எம்டெக்கும் படிச்சுட்டு ரேப்பிடோ ஓட்டுறான். ரேப்பிடோ ஓட்டுற பைக்கில் ஓட்டுற கிராஜுவேட்டுக்கும் வாழ்வாதாரமாக ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் நடுவில் பிரச்சனை. இதில் என்ன ஸ்டாண்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு? இது ஒரு எவ்வளோ ஒரு லேமான பிரச்சனை. இந்த கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்ன?
இதில் எங்கே எவ்வளோ இடத்துல நீங்கள் பிரச்சனை பார்த்துருக்கீங்க? ஆட்டோ புக் பண்ண பைக் பண்ண ஆட்டோக்காரங்க சண்டை வருதா இல்லையா? அவன் 2 பேரும் இந்தியா பாகிஸ்தான்காரனா? எல்லாம் நம்மள அண்ணன் தம்பி தானே. வாழ்வாதார பிரச்சனை. அந்த வண்டி ஓட்டினா வேணா கோடி ரூபா சம்பாதிச்சிருவானா? அதில் வர ஒரு 30 ரூபா லாபத்தில் அவன் வந்து சண்டை போட வேண்டியது இருக்குன்னா நிலைமையை பாரு. இதில் எதில் நீங்கள் பொறுப்பெடுத்துட்டீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்கே வரேன்னு சொல்லிட்டாங்க போகுது. 1059 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வெறும் 77 இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறி இருக்கு. அப்போ இவ்வளோத்தையும் கேள்வி கேட்டால் உடனே திமுக எதிர்ப்பா? ஏன் எங்களுக்கு இந்த மாநிலத்து மேலே அக்கறை இருக்காதா? இல்லை அண்ணன் வருண் சக்கரவர்த்திக்கு மாநிலத்து மேலே அக்கறை இருக்கக்கூடாதா? இவ்வளவுதானே கேள்வி. அப்போ அவர் கேட்டார்னா இது கேள்வி. இந்த கேள்வி எல்லாம் மறைக்க முடியாது. கூட்டணியில் இருந்தாலும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கும். அப்போ நான் கேட்ட கேள்விக்கு மற்றத்தையும் அந்த கட்சிகளுக்கு நடந்தப்பட்ட கொடுமைகளை இல்லை அவமரியாதைகளை கணக்கு போட்டு பாருங்க. கடைசியாக தமிழகத்தில் காங்கிரஸில் ஒரு மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ணி இத்தனாயிரம் பேர் சேர்ந்தாங்க. நம்ம இப்போ பார்த்தோமா? அந்த கட்சி எப்படி வளரும்? அப்போ வளர முடியாத ஒரு நிலைமையில் ஒரு கட்சியை தரலாம். அந்த கட்சி இப்போ இந்த வாட்டி 15 சீட் வாங்கி காம்ப்ரமைஸ் போனால் 31 என்ன கொடுப்பீங்க? 3. அப்போ அந்த கட்சிக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அவங்க சுதாரிக்க மாட்டாங்களா? இல்லை விசிகா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டவங்க அது இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண வேண்டிய தேவை. ஒரு அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் விழாவில் போக முடியாத ஒரு நிர்பந்தம் அவர் யோசிக்க மாட்டாரா? வேங்கவையில் போராட்டம் பண்ண விட்டீங்களா? மேல் பகுதியில் கோவில் போட்டிங்களா? இல்லை ஒரு கொடியத்தை கம்பம் நட விட்டீங்களா? அவர் யோசிக்க மாட்டாரா? மறந்துடுவாரா? மதிமுக மேடையில் நின்று எங்களை எங்கள் சிலர் நிற்க விடுங்கன்னு கதறினர் துரை வைக்கோ. மறந்துடுவாங்களா? தலித் மக்கள் கொடுக்க வேண்டிய திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பொது திட்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கம்யூனிஸ்ட் எம்பி சொல்கிறார். மேனிஃபெஸ்டோவிலே ஃபெயிலியர் இருக்குன்னு கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்கிறார். அப்போ இவங்கெல்லாம் கூட்டணியில் அப்படியே இருக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டியதா? எல்லாருக்கும் மக்கள் மேலே அக்கறை இல்லாதவங்க தலைவருங்கெல்லாம் எல்லாருக்கும் அக்கறை இருக்குது. காலம் வரும், அந்த நேரம் வரும்போது வெளியில் வருவாங்க. அவங்க வரலை இன்னும் பேசலன்றதுனால இப்படியே போயிடும்லாம் நினைக்காதீங்க. எலெக்ஷனுக்கு 3 வாரம் போதும் முன்னாடி கூட்டணிகள் மாறும், சின்னங்கள் வச்சு எலெக்ஷன் வெற்றி பெற முடியும்னு சொல்கிறேன். இல்லை 2 தரப்பாக புரிஞ்சுக்க முடியுது. செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு பக்கம் வந்து ஓகே திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு, அதுதான் அவருடைய கருத்தாக நிறைய அவர் வெளிப்படுத்துகிறாரு. அப்படிங்கும்போது சிதம்பரம் அதை தான் சொல்கிறாரு. இப்போது பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசின கருத்துக்கு வந்து இவர் திரும்ப பேசும்போது சரி, ஜோதிமணி அவங்களும் அப்போஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இருவேறு கருத்துக்கள் நிலவுது அப்படின்னு பார்க்குறோம். காரணமே வந்து அவரோட விஜய் அவர்களும் பேசியிருந்தது, மேல் இடத்துல வந்து இந்த கூட்டணி கணக்குகள்லாம் பேசப்படுது அப்படின்றாங்க. அது சாத்தியமாக இருக்கு. நீங்கள் 3 வார கால அவகாசம் இருந்தால் போதும் அப்படின்றது தான். இல்லை நான் அப்படி மட்டும் சொல்லலை. நான் வந்து எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு ஆள், எல்லாருக்கும் ஒரு ஒரு தெளிவு இருக்கும்னு நம்பக்கூடிய ஒரு ஆள். காங்கிரஸ் வந்து இவ்வளோ சீக்கிரம் அந்த 5 மெம்பர் குழு ஒன்று அமைச்சு திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை போனாங்க. என்ன நடந்துச்சு? ஏதாவது ஒரு தெளிவு அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதா? கிடைக்கல. அவங்களும் குழு அமைப்போன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு சீக்கிரம் அமைச்ச ஒருத்தங்களுக்கு உண்டு இல்லை 3 ஃபார்முலா ப்ரப்போஸ் பண்றாங்க. இதுல ஏதோ ஒன்று ஒரு ஹைபிரிட் மாடல் போகலாம், ஏதோ ஒன்று வரணும் இல்லை. நாங்கள் குழு வச்சு பேசுவோம் அப்படின்னா அப்போ இவங்க அமைச்ச குழு வெயிட் பண்ணணுமா 4 மாதம்? இதுதான் ஒரு தேசிய கட்சிக்கான மரியாதையா? அப்போ காங்கிரஸ்ல ஏன் அந்த தலைவர்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடாது? நம்ம வந்து மற்ற கட்சிகள் தாவே கூட பேசுவோம், ஆனால் இவங்களையும் வந்து கார்ட்ஸில் வச்சுப்போம். முன்னாடி திமுகவோட இருந்து தாவேக்காவை கார்ட்ஸில் வச்சிருக்கிறது வேற. இன்னைக்கு தாவேக்காவை பிரைம் ஃபோக்கஸாக வச்சு திமுக கார்ட்ஸில் வச்சுப்போம். அவங்கள முழுசும் ஒதுக்கிட வேணாம். அண்ணன் செல்வ பிறந்தங்க நீங்கள் அவங்களுக்கு பேசுகிற மாதிரி பேசுங்க. நாங்கள்லாம் தாவேக்கா கூட சீரியஸாக பேசுகிறோம். நமக்கு போதுமான மரியாதை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைச்சுன்னா விட்டுட்டு வந்துருங்க, நம்ம மக்களுக்கான மாற்றத்தை கொடுப்போம்னு சொல்லி யோசிக்க வாய்ப்பு இல்லையா? ஏன் அந்த தலைவர்கள் அந்த அரசியல் புரிதல் இருக்காதா? நான் அப்படி இருக்கும்னு சொல்கிறேன். அந்த கால அவகாசத்தை கொடுங்க கட்சிகளுக்குன்னு சொல்கிறேன், பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து திரும்ப திரும்ப கொள்கை எதிரி வந்து பாஜக அப்படின்னு சொல்லும்போது கூட பாஜகலேருந்து அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு, வாங்க ஒரே எதிரி தானே ஒன்றா பார்க்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் மேலே சாஃப்ட் கார்னர் வச்சுருக்கீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது, இப்போவும் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவர் நீங்கள் பாஜக பெற்றெடுத்த பிள்ளை தான் தாவேக்காவும் நாம் தமிழரும்னு சொல்லிட்டாரு. அவர் ரியாக்ட் பண்ணுறாரு சீமான் அவர்கள். ஆமாம் பிரசவம் பார்க்கும்போது அவர் இருந்தாருன்னு கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் தான் இருந்தோன்னே அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை உண்மையில் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். திரும்ப அண்ணன் இந்த சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணன் ஒரு பர்டிகுலர் மேடையில் ஏறி ஒரு 3% இருக்கக்கூடிய ஒரு கடபாரை எடுத்து திராவிடத்தை உடைப்பேன், திமுக அடிப்பேன்னு சொல்கிறது என்னால் காரணமாக புரிஞ்சிக்க முடியுது. அப்போ அந்த இடத்துல சீமான் அண்ணனை வந்து சொல்லது தான் இந்த கருத்து. அந்த கருத்து கரெக்டாக பொருந்துது. இந்த கருத்துக்கு உடனே சீமான் அண்ணன் ரிட்டாலியேட் பண்ணுறாரு. இது எல்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்குது. ஆனால் திருமானனுக்கு திமுக கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது கூட விஜயம் கொஞ்சம் சேர்த்துக்காங்க அப்படின்றார். அதனால திருமான ஒரு சூழ்நிலை கைதியா அது மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. எப்படி விஜய் அவர்களுக்குன்னு வரும்போது சூழ்நிலை கைதி நான் சொல்றேன், ஏன்னா இங்கே ப்ரூஃப் இருக்கு. விஜய் சாரை சொல்றதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? ஒரே ஒரு முகாந்திரம் இல்ல. சீமான் அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா பாஜகவோட பி டீமா தான் விஜய் அவர்கள் செயல்படுறாரு, தனி அஜெண்டா இல்ல, திமுக என்ன சொல்லுதோ அதை சொல்லிட்டு அதுக்கு சப்ஜாடா இருக்காங்க அப்படின்றாங்க. இல்ல அதான் சொல்றேன், முதல்ல இதுக்கு முகாந்திரம் இல்ல. இது வந்து இவங்களுக்கு பாஜக எதிர்ப்பை தவிர வேற அரசியலே இல்லைன்றதான் இங்க பரிதாபக்கூடிய நிலை திமுக. நீங்க எதையாவது ஒண்ணு கேளுங்களேன், என்ன சார் இங்க ஒரு பிரச்சனை, தம்பி இப்படிலாம் பேசாதவா பாஜக வந்துடும். யோ அதுக்கு இதுக்கு என்னையா இருக்கு, ஆட்டோ கண்டன திரும்ப எப்படியா பஸ் ஓடுன்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் சொல்லுவாங்க.
ஏன்னா அவங்களுக்கு வேற அரசியல் கிடையாது. அதையே எடுத்துட்டு வந்து இப்போ விஜய் சார் எப்படிரா கண்ட்ரோல் பண்றது, எப்படிரா கண்டெயின் பண்றது, பாஜகன்னு சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம எல்லாரும் 7 கோடி பேர் முட்டாள் பாருங்க, சொன்னா நம்புற மாதிரி. ஒரு பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். ஜோசப் விஜய்னு ஒருத்தர் அவர் கிரிட்டிசைஸ் பண்ண போய் லெட்டர் பேட ஜோசப் விஜய்னு ரிலீஸ் பண்ண ஒருத்தர், அவர் பாஜக பி டீமா இருக்கிறதுக்கு ஒரு ஒரு கிஞ்சுட்டுமாவது ஒரு நியாயம் இருக்குமா? ஸோ அப்போ என்னன்னா இவங்களுக்கு வேற அரசியல் இல்லை. அப்போ இது ஏற்கனவே வந்து நீங்கள் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் புக்கு வெளியிட்ட விழா வந்து எப்படி அவர் வர முடியாத சூழ்நிலை ஏற்படுதோ அதே மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சீமானனுக்கு அதில் ஒரு சொல்ல வேண்டிய காரணம் இருக்குது, அவர் ஒன்று பண்ணியிருக்காரு, ப்ரூவ் பண்ண வேண்டிய தலைவருக்கு பதில் சொல்கிறாரு. இந்த விமர்சனத்துக்கு விஜய் சாருக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் நாங்கள் கடந்து போகிறோம். திருமானனுடைய அந்த ஒரு நிர்பந்தம் தான், இவங்கெல்லாம் கொடுக்குற நிர்பந்தம் தான் காரணம். திருமானன் கூட மனசு அப்படி அறிஞ்சபடி சொல்ல மாட்டார். ஏன்னா திருமான பிஜேபி கூட கூட்டில் இருந்திருக்காரு, எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, ஒன்றா எம்எல்ஏ ஆனவர் எச் ராஜா கூட. சீமான் அண்ணன் போய் பாஜக எம்எல்ஏல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. சீமான் அண்ணன் வந்து பல பாஜக பிரமுகர்கள் உட்காந்து டீ பார்ட்டி அட்டன் பண்ணதுக்குலாம் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. திமுக கூட்டணியில் இருந்திருக்காங்க, ஆயிரத்துமே கூட்டணியில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நான் குற்றப்பத்திரிக்கை வைக்கிறேன். தாவே கமல் மாதிரி யாராவது ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லிடுங்க. இதுதான் நம்ம எல்லாரும் வந்து ஜாதி அரசியல் பண்றோம். நம்ம எல்லாரும் திமுக பாஜக ஒட்டுவா போயிட்டோம். தாவேக்க மட்டும் அப்படி இல்லாமல் நிற்கிதே. இது மக்கள் மனதில் ஏகோபித்த வரவேற்பை பெற்றுணுமே. அப்போ எப்படியாவது இதை வந்து நம்ம மேலே இருக்கிற கரையை கொஞ்சம் பூசிடுவோம். வாய்ப்பு இல்லை ராஜா. இல்லை, இது தாவேக்கா மேலே விமர்சனமே இல்லைன்றீங்களே, ஆனால் விமர்சனம் இருக்கே. இப்போ திருப்பரங்குன்றத்துலையும் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்துலையும் வந்து பெரிய அளவில் நீங்கள் அதை பேச மறுக்கிறீங்க. திமுக என்ன சொல்லுதோ அது சொல்கிறதையே திரும்ப சொல்கிறீங்க. அதுக்கு எதுக்கு இன்னொரு கட்சின்றதெல்லாம் கேட்குறாங்க. இல்லை, திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து மக்களோட பிரச்சனை கிடையாது. அது 2 சாரர், 2 கட்சி பேக்கப்பில் இருக்கிற 2 பேரோட 2 டீமோட பிரச்சனை. இதனால என் திருப்பரங்குன்ற மக்களோட வாழ்வாதாரம் மாறிடுமா, இல்லை திருப்பரங்குன்ற மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களோ ஹிந்து மக்களோ வேலைக்கு ஏற்றி ஆகணும் ஏற்றக்கூடாதுன்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை, அட்ரஸ் பண்ணணுன்றாங்க இல்லையா, இவங்க அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்ற. இல்லை, எது நியாயமோ அது ஆமாங்க இது நியாயம் தான் சொல்லுங்க. நியாயம்ன்றது ஒன்று இருக்கு. இந்த பிரச்சனைல எது நியாயம் நீங்க எப்படி சொல்றீங்க? இங்க விளக்கேத்துறதுல எது நியாயம் எது நியாயம்? ஒரு மதம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எது வந்து தேவையோ அவங்க பண்றது, அவங்க வழக்கத்தை நான் சொல்றது மதம் என்பது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய கடவுள் பக்தி, கும்பிடுறாத அவங்க பிரச்சனை. மதம் என்பது ஒரு பிரைவேட் அஃபேர். ரிலீஜியன் இஸ் அ பிரைவேட் அஃபேர். அந்த பிரைவேட் அஃபேருக்குள்ள நான் கேட்குறேன், திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் மலை மேலே இருக்கிற அந்த தூணில் விளக்கேற்றக்கூடாதுன்னு சொன்னதாகவோ, இல்லை இத்தனை இந்து மக்கள் விளக்கு ஏற்றி தாங்க ஆகணும் எங்களுக்கு அப்போ தாங்க கார்த்திகை தீபம் செழிப்பாக இருக்கும் சொன்னதாகவோ ஏதாவது தரவு இருக்கா? அந்த ஊர் மக்களுக்கு ஒரே ஒரு யோசனை தான், எங்கள் வாழ்க்கையோ எங்கள் மக்களோட பாதுகாப்போ இதனால் கேள்விக்குறி ஆகக்கூடாது. இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை தூண்டி அதனால் ஒரு சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து இதை இடத்த இன்னொரு தலைவலியாக மாற்றாதீங்கன்றது மட்டும்தான் அந்த மக்களோட பதட்டம். விளக்குக்கெல்லாம் அவங்க அப்புறம் வராங்க. நான் முருகரை கும்பிட்றேன், எனக்கு கோயிலுக்குள்ளே தீபம் இருந்தால் போதும், நான் வீட்டில் கார்த்திகை தீபம் எது கொண்டாடுறேன். எனக்கு மலை மேலே கார்த்திகை தீபம் பார்க்கணும், எனக்கு திருவண்ணாமலை இருக்குது. இந்த இடத்த இப்படி பிரச்சனையாக்கும். அது எப்பப்பெல்லாம் இந்த பிரச்சனை ஆகுது பாருங்களேன், எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது பாருங்களேன். யார் ஆட்சியில் இருக்கும்போது பாருங்களேன், கோயம்புத்தூர் குண்டாக இருக்கட்டும், இல்லை இந்த 2021 அப்புறமா கோயம்புத்தூர் ஏற்படுத்த பதட்டமாக இருக்கட்டும், இல்லை இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவாக இருக்கட்டும், ஏங்க எப்போ பார்த்தாலும் வருது இவங்க இருக்கும்போது? ஏங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வருது? அப்போ இது நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? இப்போ இந்த இடத்துல இந்த அரசியலுக்கு நம்ம எதுக்கு லைம்லைட் கொடுத்து நேஷனல் அட்டென்ஷனை திருப்பி ஒரு 300 பேர் மொத்தமாக பேசுகிற விஷயத்த நம்ம எதுக்குங்க நேஷனல் லைம்லைட் கொடுத்து எல்லாரையும் இழுத்து விடணும் இதுக்குள்ள? இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு இவ்வளோதான் பதில், பாஜகவுக்கும் அவ்வளோதான் பதில். தமிழகத்தில் இல்லாத ஒரு கட்சி 3% நோட்டாக்கு கூட ரொம்ப சீரியஸாக போட்டுருந்த பாஜக வந்துடும் திமுக சொல்லி ஓ திமுக வேணான்றோம் பாஜக தான் ஓட்டு போடணும்னு மக்கள் மனதில் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு 18% வளர்த்து விட்டது யார்? இப்போ 10 வரைக்கும் தாவேகம் பாஜகன்னு பேசி அவங்க வளர்த்துடணுமா? பாஜக மேலே எங்கெங்க விமர்சனம் வைக்கணுமோ வைக்கிறோம், பாஜக யார் யார் கேள்வி கேட்கணுமோ கேட்குறோம், இதுக்கு தீர்வு வேணுமா கேட்குறோம். சும்மா விடிஞ்சா பழுத்தா பாஜக பற்றி பேசுறதுக்கு நாங்கள் ஒன்றும் திமுக இல்லை. எதிரி மாதிரி கட்டமைச்சிட்டு அவங்கள வளர்த்து விடுற பி டீம் நாங்கள் இல்லை. அப்போ உங்களுக்கு இதை தான் பேசணும், உங்களுக்கு வேறு வளர்ச்சி அரசியல் நீங்கள் பேசுங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, எங்களுக்கு மக்களுக்கு பண்ண வேண்டிய நிறைய கடமை இருக்குது, நிறைய செயல் திட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு எதுவுமே இல்லை, அதனால் பாஜக தவிர உங்களுக்கு அரசியல் இல்லை, அதனால் நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லுவோம். 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி என்ன கருத்து வச்சு? இல்லை, 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த நாமன்கிளேச்சர் அரசியல்னு ஒன்று இருக்குது. இவங்க வந்து எப்பயுமே பேர் வைப்பாங்க, சோறு வைக்க மாட்டாங்க. அடிப்படையில் இந்த நீங்கள் வந்து ஒரு சமூக நீதி ஹாஸ்டல்னு பேர் வச்சாங்க, அங்கே இருக்கிற குழந்தைங்க பாட்டை பார்த்தீங்களா? சாப்பாடு சரியில்லை, சாப்பாட்டில் பாட்டிலோடு கிடக்குது, புழு இருக்குன்னு அழுகுறான் காலேஜ் படிக்கிற பையன், அவன் எங்கே போய் சாப்பிடுவான்? நல்ல பேர் மட்டும் பெத்த பேர் வச்சிங்களே சமூக நீதி ஹாஸ்டல்னு பேர் வச்சிங்களே, சோறு வச்சிங்களா? எத்தனை திட்டத்துக்கு இந்த மாதிரி சொல்லணும்? இவங்க 2 பேரும் ஆட்சி மாறுமா இந்த பேர் மாற்றாதவங்களா? திமுகவும் அதிமுகவும் ஒரு காப்பீடு திட்டம் அதில் உங்களுக்கு செயல்படுதோ இல்லையோ,
இந்த வாட்டி இது அம்மா காப்பீடாக இருக்கும், அடுத்த வாட்டி அது கலைஞர் காப்பீடாக இருக்கும். அம்மா உணவகம் எங்கே போச்சுன்னு தெரியாது, அம்மா பஸ் எங்கே போச்சுன்னு தெரியாது, அம்மா கிளினிக் எங்கே போச்சுன்னு தெரியாது, அம்மா பஸ்ஸு காணும், அம்மா போலீஸ் வண்டியை காணும். ஆனால் புது பேரில் இவங்க வேறு மாதிரி வைப்பாங்க அதே திட்டத்தை. அப்போ இந்த நேம் அண்ட் கிளச்சர் அரசியல் கூட நீங்கள் முதல்ல பேசாதீங்க, உங்களுக்கு அதுக்கு வந்து உரிமையே கிடையாது. இரண்டாவது, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 100 நாள் வேலை திட்டத்தை 150 மாற்றி உயர்த்தி இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம்னு சொல்லி திமுகவுடைய வாக்குறுதியில் இருக்குது. என்ன பண்ணீங்க? 100 நாளைக்கு அவன் சம்பளம் கொடுக்கட்டும், 50 நாளைக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னது யாரு? வாக்குறுதி கொடுத்தது யாரு? 4 வருஷம் ஆச்சே, செஞ்சீங்களா? முதல்ல அந்த திட்டத்துக்குள்ளே போனால் நான் இந்த கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. இப்போ இந்த திட்டத்தை மதியில் ஒன்று பண்ணுறாங்கன்னா பேர் அப்புறம் மகாத்மா காந்தி பேரை நீக்கிறத கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. அவங்க அதில் அரசியல் பண்ணுறாங்கன்னா அதை எதிர்க்கலாம், ஆனால் அதை தொடர்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இப்போ தாவேக்கா இங்கே ஒரு குரல் கொடுத்து உடனே இவங்களுக்கு வந்து அரசியலுக்கு இன்னும் வலு சேர்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் வேலை இல்லை. எங்களுக்கு அப்போ அந்த 100 நாள் வேலை திட்டத்தை எப்படி செயல்படுத்த வேறு வழி பார்க்கணும். அதில் நம்ம பங்கு என்ன? கிராமப்புறங்களில் இருக்கவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ வேலை வாய்ப்புக்கோ என்ன நம்மளால செய்ய முடியும், நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற அரசியலுக்கு நாங்களும் இங்கே ஆகிட்டு திரும்ப இந்த இடத்துல அதை வளர்ச்சி விடுறதுக்கு கிறிஸ்மஸில் இன்னொருத்தர் நார்த் இந்தியாவில் வந்து அட்டாக் பண்ணால் அதுக்கு உட்காந்து அரசியல் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. நீங்கள் அதையே பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவே பெருசாக தெரியுது. யுவர் ஐஸ் சீஸ் வாட் யுவர் பிரெயின் நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் மண்டைக்குள்ளே என்ன இருக்கோ உங்கள் கண் அதை மட்டும் தான் பார்க்கல. நீங்கள் என்ன செய்ய போறன்றது சொல்லணும் இல்லையா? வரும், மேனிஃபெஸ்டோ வரும், அதுக்குன்னு தேர்தல் நாள் அறிவிக்க வேண்டிய வேலை இருக்குது, கோட் ஆஃப் கண்டக்ட் வரணும். ஒரு ஊர்லேயும் போய் அந்த ஊர் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கோம், தீர்வு எழுதி வச்சுட்டு இருக்கோம், நாங்கள் மேனிஃபெஸ்டோ பேசுவோம். இல்லை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் பேசப்படும் போது ஒரு அரசியல் கட்சியாக அதை அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நிகழ்வு இருக்குது, இதுக்கு தெளிவான விளக்கத்தையும் இல்லை எங்களுடைய செயல் திட்டத்தையும் நாங்கள் கொண்டு வருவோன்ற அட்ரஸ் பண்ணாதானே ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். மேக்ரோ லெவல் நாங்கள் வந்து ஹைலைட் பண்ண மாட்டோம், நாங்கள் ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டோம், அதையே பேசிக்கிட்டு அப்படின்னா இல்லை. மேக்ரோ லெவல் அட்ரஸிங் பேச வேண்டியது இல்லையே. மேக்ரோ லெவல் அட்ரஸிங்னு ஒன்று இருக்குது, மைக்ரோ லெவல் அட்ரஸிங்னு ஒன்று இருக்குது. மேக்ரோ லெவல் அட்ரஸிங்கில் 2 பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம். ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நாங்கள் 2 பிரச்சனையும் பார்க்குறோம். அந்த பிரச்சனைகளுக்கு பேர், தமிழ்நாட்டின் பிரச்சனைக்கு பேர் திமுக, இந்தியாவின் பிரச்சனைக்கு பேர் பாஜக. இதை தீர்ப்பதே, இதை மாற்றுவதே தீர்வு. இதை மைக்ரோ லெவலில் இறங்குனீங்கன்னா தீர்வுன்றது தாவேக்கா. ஆமாம், இப்போ நீங்கள் அதை மைக்ரோ லெவலில் இறங்குனீங்கன்னா ஒரு திட்டத்தையும் நான் பேசுவேன், ஒவ்வொரு திட்டத்துக்கும் பதில் இருக்குது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் உட்காந்து செயல் திட்டம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் அதை செயல்படுத்தும் போதோ அந்த வாக்குறுதியை கொடுக்கும்போது நாங்கள் பேச போகிறோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் இப்போ ஏதாவது பேசணும்னா அந்த கருத்தை எடுத்துகிட்டு போய் குடுன்னு இன்றைக்கே ஒரு ஜியோ மட்டும் பாஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு 7% இடஒதுக்கீடு 10 ஆகுறேன்னு சொன்னாங்க. அப்படி ஹோல்ட் பண்ணீங்கன்னா இல்லை இல்லை, நான் இந்த ஒரு பிரச்சனையை தவிர இதுக்கான வேலையை தவிர வேற எதுலையாவது நாங்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாமல் வந்திருக்கோம்னு சொல்லுங்க. நீங்கள் ஆணவ இருக்கலாம், மக்களுக்கான ஒரு அந்த நெல் கோடவுன்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை மக்களோட காசை திருடுற அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஏரியா பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு ஊரில் இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை, ரோடு ரயில் பிரச்சனை வந்து நாங்கள் பிரச்சனைகளை பேசாமல் இல்லை. இப்போ எஸ்ஐஆருக்கு பேசுனீங்க, இப்போ என்னவா இருக்கு ஸ்டாண்ட்? எஸ்ஐஆருக்கு என்ன ஸ்டாண்டுன்னு கேட்குறீங்களா? இப்போ எஸ்ஐஆரில் முதல் விஷயம் இவங்களோட அரசியல் எப்படி ஆகி போச்சுன்னா, எஸ்ஐஆரை எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதான்னு ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு இவங்க கபடி ஆடிட்டு இருந்தாங்க. அடிப்படையில் எஸ்ஐஆரை எதிர்க்க முடியாதுன்றது தான் ஒரு படித்த புரிதல். எப்படி நீங்க எலெக்ஷன் கமிஷன் வைக்கிற எலெக்ஷனையோ கேள்வி கேட்க முடியாதோ, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொசீஜர் தான் எஸ்ஐஆர். அப்புறம் எதுக்கு போராட்டம்? அந்த போராட்டம் எஸ்ஐஆர் நடைமுறையில், எஸ்ஐஆருக்கு நீங்க யாரை டிப்ளாய் பண்ணிருக்கீங்க, அவங்க மேல என்னென்ன நீங்க சார்ஜஸ் வைக்கிறீங்க, அவங்களுக்கு போதுமான டைம் கொடுக்குறீங்களா, இவ்வளவு ஷார்ட் டியூரேஷன் பண்ணா இது தீர்வா இருக்குமா? எஸ்ஐஆருக்கு ஒர்க் பண்ற ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபும் பாதிக்கப்படுறா, ரெவன்யூ ஸ்டாஃபும், பொதுமக்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு. அப்ப இதுக்கு எங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுங்கன்னு கேட்கிறோம். வெறும் போராட்டம் பண்ணல, கோர்ட்டுக்கு போறோம், தீர்வு வாங்கி வந்துட்டோம். இதை செயல்படுத்தின வேற ஒரு கட்சி பேர் சொல்லுங்க. இல்ல, இதுல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பாக்குறீங்க? இப்போ முதல் விஷயம் ரிலீஃப் கொடுத்திருக்காங்க, அவங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஹஸ் given a direction. எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு யாராவது அதுல இருந்து வர முடியல, அவங்களால ரிலீஃப் கேட்டாங்கன்னா முதல்ல கொடுங்க. அந்த வேலையில தோய்வு இருந்தா கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க கூடாது, அவங்களுக்கு படியை ஏத்தி கொடுங்க, டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் யாரால வந்தது, எப்படி வந்தது? தாவேக்கா போட்ட கேஸ்னால வந்தது. இந்த செயல்பாடு நீங்க திமுக கேளுங்க, திமுக போராட்டம் பண்ணீங்களே, இதை ஏன் பண்ணல? வக்ஃபுக்கு ஏங்க தமிழக அரசு சார்பா கேஸ் போடல? இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு ஏங்க தமிழக சார்பா அனைத்து கட்சி கூட்டமே வைக்கல? இல்ல, இப்போ ஒரு பக்கம் அவங்க அப்போஸ் பண்றாங்க, ஆனா இப்போ புதிய வாக்காளர்களை சேர்க்கறதுக்கு வந்து ஃபுல் ஃபிளெஜ்ஜா ஒர்க் பண்றது திமுக வேலை செய்யறாங்கன்னு நம்ம பாக்குறோம். தாவேக்கா அந்த அளவுக்கு ஆக்டிவா வந்து நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 15 பேர் கொண்ட குழு அமைச்சு அதற்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு போர்ட்டல் தாவேக்கா சார்பில் அமைச்சு நாங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த ஊடகம் வெளிச்சம் கொடுக்கல.
அதனால இந்த உங்களுக்கு பிரச்சனை. ஊடகம் வெளிச்சம் கொடுக்கலையா? இந்த மாதிரி எங்களோட களத்துல செயல்படுது. ஓகே, இந்த களத்துல எங்கள் ஆளுங்கள் செயல்படுறதுக்கு ஏன்னா பொதுவா நீங்க ஊடக வெளிச்சம் கொடுக்கலன்ட்டீங்கன்னா இது இல்ல அப்பட்டமான நான் சொல்றது பொய். இந்த விஷயத்துக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் நாங்க 15 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கோம். அந்த 15 பேர் குழுக்கள் மக்களை போய் டைரக்டா சந்திக்கிறாங்க. யார் யாருக்கு வாக்கு மறுக்கப்பட்டிருக்கோ அதுக்கான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுல திமுக அரசியல் இதுல ஒரு உள்ளர்த்தம் சொல்லட்டுங்களா? நீங்க எடுத்து பாருங்க, மெஜாரிட்டி தொகுதிகளில் திமுக வாங்கின வாக்கோ இல்ல குறைஞ்சபட்சம் திமுகவுக்கும் அடுத்த வேட்பாளர் திமுக வெற்றி பெற்ற இடங்கள்ல இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து நீக்கப்பட்டிருக்கு. எப்படி இது நடக்க முடியும்? எப்படி கோஇன்சிடென்டலா எல்லா இடங்களையும் அப்படிதான் இருக்கா? நான் டேட்டா தரேன், நீங்க பாருங்க. ஓகே. கொளத்தூர்ல லட்சத்தி சொச்ச வாக்குல முதல்வர் ஜெயிச்சிருக்காரு. லட்சத்தி சொச்ச வாக்கு தான் அங்க வந்து போலி வாக்குகள்னு சொல்லி நீக்கப்பட்டிருக்கு. ஓகே. அதே மாதிரி 90,000 வாக்குகள் வித்தியாசத்தை துணை முதல்வர் சேப்பாக்கத்தில் ஜெயிச்சிருக்காரு. அங்க அதே மாதிரி 90,000 வாக்குகள் போலி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. டேட்டா தர நீங்க போடுங்க. எப்படி இது நடந்தது? இதே மாதிரி தான் 2003 to 5 நடந்த எஸ்ஐஆர்லயும் நடந்துச்சு. 2004லயும் 9லயும் ஜெயிச்ச திமுக 2011 தோக்குறதுக்கு காரணம் அந்த இடத்துல நடந்த எஸ்ஐஆர். அந்த தீவிர திருத்தத்துல நிறைய பேரை நீக்கினாங்க. அது எல்லாமே திமுக ஓட்டு போட்டாங்களோன்ற சந்தேகம் அப்புறம் வந்தது. அப்ப இதுல நீங்க பண்ற அரசியல் வேற, நாங்க பண்ற அரசியல் வேற. எங்களுக்கு ஒரு உண்மையானோட வாக்கு பறிபடக்கூடாதுன்றத எங்களுடைய கவனம். நாங்க அதுக்கு தான் அரசியல் பண்றோம். நீங்க எதுக்கு பண்றீங்கன்றத நீங்க பாத்துங்க. அப்போ இது மெயினா நாங்க ஃபீல்டுல பண்ற வேலைகளுக்கு வந்து ஊடகம் வெளிச்சம் கொடுக்க மாட்டேங்குது. இல்ல அது கொடுக்க முடியாது இல்லையா? நாங்களும் வந்து ஊடக வெளிச்சத்தை கேட்கல. நாங்க வேலையை பார்க்குறோம், தீர்வு நோக்கி போறோம். இல்ல சில புள்ளி விவரங்கள்லாம் போடுறாங்க. திமுகல இவ்வளவு வந்து அவங்க ஆள் சேர்க்கறதுக்காக பாடுபடுறாங்க, அங்க இருக்காங்க, களத்துல இருக்காங்க, அவங்களை கொண்டு வந்து சேர்க்கறாங்க. அதுதாங்க அந்த புள்ளி விவரம் போடுறவங்க யாருன்னு பாருங்க. ஓகே. அந்த புள்ளி விவரம் யார் போடுறா, எந்த சேனல் போடுதுன்னு பாருங்க. அவங்க போடுவாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ இன்னும் ஆனதாச்சு, இன்னொரு 3 மாசம் எலெக்ஷன் வந்துடும். அப்ப வாக்கு ஓட்டு தெரிஞ்சிடும். அப்ப யார் வேலை செஞ்சா, யார் மக்கள் கூட இருந்தாங்க, யார் மக்கள் மனதை நம்பிக்கை வென்றாங்கன்னு தெரிஞ்சிருமே. அவ்வளவுதானே. இதுல கிளைம் பண்றதுக்கு என்ன இருக்கு? சோ எங்க வேலையை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நான் அது வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி எங்களுடைய வேலைகள் உங்களுக்கு வெளிச்சம் வராது. ஏன்னா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் என்ன நமக்கு நல்லா தெரியும். ஒரு கவுன்சிலர் என்ன பண்ணுவாரு, ஒரு மேடையில, ஒரு விவாத மேடையில டிவிக்கே ரமேஷ் பிரதர் பேசுறாரு, அங்க வந்து பகிரங்கமா மிரட்டல் எடுக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்களா களத்துல இருக்க பசங்களுக்கு மிரட்டல் இருக்காதுன்னு? நாங்க அழகா மக்களோட மக்களை இணைஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு லைம் லைட்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ரிசல்ட் வரும்போது நீங்க பாப்பீங்க யார் லைம் யார் லைட்டுன்னு. இப்ப கூட நீங்க விசிகா திருமாவளவன் அவர்களை பத்தி பேசும்போது பெரிய அளவுல வந்து அப்போஸ் பண்ணி பேசல. நிறைய கணக்குகள் சொல்றாங்க. தாவேக்கா வந்து கடைசி நேரத்துல கூட வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேரும்னு ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேக்கா காங்கிரஸ் ஒரு கூட்டணிக்குள்ள வரும்போது விடுதலை சிறுத்தைகள் கூட அதுக்குள்ள வந்ததற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் ஒரு மனசுல வச்சுக்கிட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் நம்ம அதிகமா அட்டாக் பண்ணி பேச வேண்டாம் அப்படின்னு பொறுமை காக்குறீங்களோ? இல்ல அப்படி இல்லைண்ணே. நீங்க ஒரு தலைவருடைய கரிஷ்மான்னு ஒன்று இருக்கு. நீங்க திருமாவளவனை நான் பார்த்து வளர்ந்தது எப்படின்னா, அவர் ஒரு போராளி. யாருக்காக போராடுறாரு? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காகவும் அரசியல் அதிகாரத்துக்காகவும் போராடுறாரு. நீங்க அந்த மாதிரி அரசியல் எதிரியோட இருக்காங்க. அவரு நான் தனிப்பட்ட முறையில் கேட்கிறேன், அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? அவர் எதுக்காக வந்தார், என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னைக்கு அதான் சொன்ன, அவர் சூழ்நிலை கைதி. அவர் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காரு. ஆனா அவர் மேல நீங்க என்ன விமர்சனம் வச்சிட முடியும்? அப்ப அவருடைய ஸ்டேச்சரை மதிக்க வேண்டியதும், அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, இந்த இடத்துல இருந்த குற்றங்கள்ல சில இடத்துல அவர் கூட போயிருக்காரு. அவர் அந்த இடத்துல கூட்டணியில் இருந்திருக்காரு. அதை தவிர அவரே பொறுப்புன்னு சொல்ல முடியாது. அவரை நீங்க விமர்சிக்கிறதுக்கும் குற்றத்தை புரிஞ்சவனுக்கும் விமர்சிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. திருமாவளவனுடைய அமைதியை எப்படி பாக்குறேன்னா, ஒரு கெட்டவனின் செயலை விட ஒரு நல்லவனின் அமைதி கொடுமையானது. அவ்வளவுதான். அப்ப கேட்கணும்ல. அவரை நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நான் இப்ப பேசிட்டு திருமாவளவனை கேட்கிறேன். ஆனா திருமாவளவனை கேட்கறதுக்கு ஒரு மாண்பு இருக்கு. திருமாவளவன் நீங்க எடுத்தவங்க பேச முடியாது. ஏன் எனக்கு வேல்முருகன் மேல எவ்வளவோ அவர் பேசின விமர்சனங்கள் மேல கடுமையான விமர்சனங்கள் எதிர் வச்சோம். ஆனா அவருடைய ஒரு சித்தாந்தத்து மேலேயும் அவரோட ஒரு உழைப்பு மேலேயும் ஒரு மரியாதை இருக்கு. ஆனா அதே மரியாதை நீங்க திமுக கொடுங்கன்னு சொன்னா நான் கொடுக்கணும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தோண்டி கொஞ்சம் தோண்டின்னு போனா வருது. இந்தி திணிப்பு இன்னைக்கு வரைக்கும் பேசுறீங்க. 2000 2014 யார் கூட்டணியில் ஆட்சி இருந்தது? அதை தடுத்துருக்கலாமா? சரி, கச்சத்தீவு பேசுறோம், யார் தாரவாத்தது? அந்த 15 வருஷத்துல கேட்டிருக்கலாமா? நீட்டு கையெழுத்து போட்டது யாரு? CANRC கையெழுத்து போட்டது யாரு? காலமாட்ட காட்சி பட்டியல வச்சது யாரு? எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி எப்படிங்க ஒருத்தரே இருக்க முடியும்? அப்படி எப்படிங்க கேட்காம இருக்க முடியும்? அவ்வளவுதான். ஸோ யார் யாரோட ஸ்டேச்சர் என்னவோ, அவங்களுக்கு மக்கள் மேலே இருக்கிற அக்கறை என்ன வேணும். எனக்கும் திருமாவளவனுக்கும் அவர் என்ன எனக்கு பக்கத்து வீட்டுக்கு சொந்தக்காரர் இல்லை, திமுக ஒன்று எனக்கு அங்காளி பங்காளி இல்லை, சொத்து பிரச்சனை இல்லை. நான் மக்களுக்காக கேள்வி கேட்குறேன். இந்த மக்களுக்கு செஞ்சவங்களை ஒரு மரியாதை கொடுக்குறோம். இன்னைக்கு செய்ய முடியாமல் இருக்கவங்கள வாங்க நேன்றோம், செய்யவே மாட்டேன்றவங்களை நீங்கள் போங்க நேன்றோம். இதில் என்னென்ன வித்தியாசம்? அவ்வளவுதான். எல்லாத்தையும் கூட்டணி கணக்குகளாக பார்க்காதீங்க. சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பினா கூட அது கூட்டணிக்காக பேசுகிறோம்னு சொல்கிற முதல்வர் மாதிரி ஆகிடாதீங்க. இங்கே மக்களுக்காக ஒரு அரசியல் இருக்குது, மக்கள் மேலே எல்லாருக்கும் அக்கறை இருக்குது. இல்லாதவங்களையும் கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டுங்க.
ஃபைனலாக அவர் மலேசியாவில் பேசினார் விஜய் அவர்கள். ஒரு சஸ்பென்ஸ் இருக்கட்டும்னு, அந்த சஸ்பென்ஸ் அப்படின்றது எப்போ பிரேக் ஆகும் அதோட வைண்ட் அப் பண்ணலாம். தை என்ன நிறைய பிறந்தால் அதேதான் வழி அதேதான் பிறக்கும். தாவேக்காவும். ஆமா, தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா எல்லாருமே அதே தான் வச்சிருக்கேன். எல்லாருக்கும் அப்படிதான். ஆனா இல்ல, அது கண்டிப்பா தை பிறந்தா வழி பிறக்கும். நல்லவங்களுக்கு பிறக்கும். போகியோட பழையன கழிதலும் பொங்கலோட புதியன புகுதலும் பாப்பீங்க. திரும்ப திமுகவுக்கு ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலம் உண்டு. பழசுன்னு அவங்கள தான் சொல்றேன். இருக்கிறதுல அறுத பழசு இப்ப அவங்க தான் கிளம்ப சொல்லுங்க. சரி, இல்ல நல்லவங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் அது நல்லவங்க தாவேக்கா. தானே. நீங்க என்ன ஏங்க சொன்னீங்க? தீய சக்தி தூய சக்தின்னு தெளிவா இல்ல சொல்லிட்டு அதுவும் சொன்னீங்க. எல்லாரும் நல்லவங்க தான், நம்ம வந்து யாருக்கும் வந்து எதிரா இருக்க போறது இல்ல, எல்லாரோட தப்பு பண்ணா பழகணும். கேட்போம். அதுல அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்களோ அவ்வளவு கேட்கணும்னு சொல்றேன். அப்படி சொல்றீங்க. சரி, ஓகே, தை பிறக்கட்டும், என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். நன்றி பிரதர். வாய்ப்புக்கு நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.